அம்மாடியோ, துபாயில் இப்படி ஒரு ப்ரமோஷனா? இந்தியன் 2க்கு கூடும் மவுசு. தமிழ் சினிமாவில் தனது சிறு வயது முதல் நடித்து தற்போது இந்திய சினிமாவின் அடையாளமாக சர்வதேச அளவில் ஜொலிப்பவர் நடிகர் கமலஹாசன். இந்திய சினிமாவிலேயே ஒரு கம்ப்ளீட் சினிமாக்காரன் என்ற கமலஹாசனை பலரும் புகழ்வதுண்டு. அதற்கு காரணம், கமலஹாசன் நடிப்பது மட்டுமல்லாமல் படத்தை இயக்குவார், பாடல் பாடுவார், பாடல் எழுதுவார், திரைக்கதை எழுதுவார், நடன கலைஞராக பணியாற்றியுள்ளார். இப்படி சினிமாவின் அனைத்து தளங்களிலும் கால் பதித்துள்ளார். சினிமாவில் புது புது ஐடியாக்களை கொண்டு வருவார். இப்படி சினிமாவின் என்சைக்ளோபீடியாகவும் பல்கலைக்கழகமாகவும் இருக்கின்றார். இதனால்தான் கமலஹாசன் இந்திய சினிமாவின் அடையாளமாக சர்வதேச அளவில் ஜொலிக்கின்றார். கமலஹாசன் அரசியல் களத்தில் இருந்தாலும் சினிமாக்களிலும் மிகவும் மும்முரமாக நடித்துக் கொண்டிருக்கின்றார். இவரது நடிப்பில் தற்போது கல்கி 2898 AD என்ற படம் வெளியாகியுள்ளது. இந்த படத்தில் வில்லனாக நடித்துள்ளார். இந்த படத்தில் மிகவும் குறைந்த அளவிலான நேரம் மட்டுமே வந்தாலும் வந்த காட்சிகளில் மிரட்டி விடுகின்றார் கமல். இதனையடுத்து இவரது நடிப்பில் அடுத்து வெளியாகியுள்ள படம் இந்தியன் 2. அதே நேரத்தில் தக் லைஃப் என்ற படத்திலும் நடித்து வருகின்றார். இந்தியன் 2 படத்தில் கமலஹாசன், விவேக், மனோபாலா, நெடுமுடி வேணு, சித்தார்த், பிரியா பவானி சங்கர், SJ சூர்யா, காஜல் அகர்வால், பாபி சிம்ஹா உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். படத்தில் பல்வேறு கலைஞர்கள் நடித்திருந்தாலும் படத்தில் நடித்த நெடுமுடி வேணு, விவேக் மற்றும் மனோபாலா ஆகியோர் மறைந்துவிட்டனர். இவர்கள் மூவரையும் சென்னையில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பின் போது கமலஹாசன் நினைவு கூர்ந்தார். படத்தின் ட்ரெய்லர் கடந்த ஜூன் மாதம் 25ஆம் தேதி ரிலீஸ் ஆகி படத்தின் மீதான எதிர்பார்ப்பை மக்கள் மத்தியில் அதிகரிக்க செய்துவிட்டது. லைகா புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் உருவாக்கியுள்ள இந்தியன் 2 படம் வரும் 12ஆம் தேதி ரிலீஸ் ஆகின்றது. படம் ரிலீஸ் ஆக இன்னும் 8 நாட்கள் மட்டுமே இருப்பதால் படத்துக்கான ப்ரமோஷன் வேலைகள் மிக தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. இப்படியான நிலையில் படத்தின் ப்ரமோஷன் வேலைகள் மிகவும் மும்முரமாக நடைபெற்று வருகின்றது. படத்தின் இசை வெளியீட்டு விழா கடந்த மாதத்தின் தொடக்கத்தில் மிகவும் பிரம்மாண்டமாக சென்னையில் நடைபெற்றது. இந்த நிலையில் இந்தியன் 2 படத்திற்கான ப்ரமோஷன் வேலைகளில் துபாயில் மிகவும் பரபரப்பாக நடைபெற்று வருகின்றன. படத்தினை வெளிநாடுகளில் இதுவரை கலெக்ஷன் செய்த படங்களை விடவும் அதிகப்படியான வசூலை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இயக்குனரும் தயாரிப்பு தரப்பில் இருந்தும் மிக தீவிரமாக ப்ரமோஷன் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் துபாயில் இந்தியன் 2 படத்தின் போஸ்டரை நடுவானில் பறக்கவிட்டு படக்குழு ப்ரமோஷன் செய்துள்ளது. இந்த வீடியோ தற்போது இணையத்தில் வேகமாக பரவி வருகின்றது. இந்த வீடியோவை பார்த்த இணையவாசிகள் வேற லெவல் ப்ரமோஷன் என பாராட்டி வருகின்றனர். படத்தின் போஸ்டரில் கமலஹாசன் 2 வேடங்களில் இயக்குனர் ஷங்கரின் புகைப்படமும் மற்றும் படத்தின் தயாரிப்பாளரான லைகா புரொடக்ஷனின் சுபாகரன் ஆகியோரது புகைப்படமும் உள்ளது.